சட்டமன்ற தேர்தலில் முதல் வேட்பாளராக தாக்கல் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் பிரச்சாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயா, நம்ம வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சார பயணம் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நமக்கு 100% வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம எல்லா வார்டுகள்லேயும் முறையான அனுமதி வாங்கி பிரச்சாரம் மேற்கொள்கிறத நேரலையில் ஒளிபரப்பாக ஆயிடுது. அப்போ அதில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து ட்ரெண்டு வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் தான். ஸோ அப்போ அந்த ஆன்லைனில் அவங்க பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க இன்றைக்கி ஒரு மாற்று நம்ம தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா மைக் சின்னத்துக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டு ஒரு 75,000 வாக்குகள் வேணாலும் நம்ம வெற்றி பெற்ற ஒரு நபராக ஆகிடுறோம். அதனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து மக்களுக்கான பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் எந்த வார்டு போயிருக்கீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்துச்சு? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை வந்து நம்ம பெரிய லெவலில் சொல்லிட முடியாது. ஆனாலும் அவங்கவுங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் நம்ம நம்பிக்கையை இழக்காமல் நம்மளுடைய கடமையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலும் இது நேரலையில் ஒளிபரப்பாகிறதுனால நமக்கு வந்து அது அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இப்போ நீங்கள் இந்த வார்டில் ஜெயிச்சுனா மக்களுக்கு என்ன பண்ண காத்துருக்கீங்க? நல்லது செய்யும். அதாவது சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றாக்கேன் ஒரு 20 வார்டுகளில் கண்டிப்பாக ஒரு மக்கள் குறைதீர்க்கும் அலுவலகம் அமைப்பேன். ஆர்வ வாட்டர் பிளான் போடுவேன். வேலைவாய்ப்புகளில் ஒரு தண்ணீரான ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலைவாய்ப்பு 2.0ன்னு சொல்லி ஒரு வேலைவாய்ப்பு மிகப்பெரிய சந்தையை பொதுவாக தொடங்க தான் என்னுடைய முதல் பணி. கண்டிப்பாக அனைவரும் மைக் சின்னத்தில் வாக்களிப்பேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா.